See the next topic ma, use addition and subtraction in finding time interval. Okay, so in time calculation how to add the numbers, how to subtract everything. Now let us see addition. First example, 4 hours 30 minutes and 2 hours 45 minutes. Okay, this 4 hours 30 minutes, this fully one number, and 2 hours 45 minutes, this fully one number. Okay mom, now hours separately write and minutes separately write and add means we will get the answer. Sima, HRS means hours, MIN means minutes. Okay, shortly write. Next 4 hours 30 minutes. So for hours 4 and minutes side you can write 30. Okay, first number over. And 2 hours 45 minutes. So hours side you write 2 and 45 minutes. Okay, so what you do? Add 4 hours 30 minutes and 2 hours 45 minutes. Okay, so normal addition only. One calculation only available. Listen, 0 plus 5, 5. 3 plus 4, 7. Okay, 75 minutes. And come to the hours side. 4 plus 2, what answer? 6. Okay, 6 hours 75 minutes. Okay, so this is final answer. See, we know that 1 hour is equal to 60 minutes. Okay, 1 hour is equal to 60 minutes. ஒரு மணி நேரத்தில் எத்தனை மினிட்ஸ் இருக்குது? 60 மினிட்ஸ் இருக்குது. இப்போது நம்ம ஆன்சர் வந்து மினிட்ஸ் எத்தனை கொடுக்குது? 75 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 75 மினிட்ஸ் என்ன பண்ணலாம்? 75 minutes is equal to 60 minutes plus 15 minutes நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேமா? So 60 plus 15, 75. So 60 minutes means what? That is 1 hour plus 15 minutes. ஓகேமா? ஸோ இப்போ இந்த 75 மினிட்ஸை நம்ம எதுக்கு பண்ணிட்டோம்? ஹவர்ஸ்க்கும் மினிட்ஸ்க்கு பண்ணிட்டோம். ஓகேமா? ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு 6 hours இருக்குது. ஓகே, இந்த 75ல ஒரு hour நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 6 hours plus 7 hours final answer is equal to 7 hours. This 6 hour and in the 75 minutesல நம்ம கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஒரு hours கிடச்சிருக்கு, ஒரு hours கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ 6 hours plus 1 hours is equal to 7 hours and 15 minutes is the final answer. ஓகேமா? ஸோ நார்மல் அடிஷன் தான். ஆனால் இங்கே என்ன பண்ணணும்? ரிமைண்டரு எதுவும் கொண்டு போய் இங்கே ஹார்ஸில் வைக்கக்கூடாது. இங்கே என்ன வருதோ அதை அப்படியே இங்கே போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 17 வந்தால் 17 இங்கே போட்டுக்கணும். ரிமைண்டரை கொண்டு போய் இங்கே வைக்கக்கூடாது. ஓகே, டைம் கால்குலேஷன் அது ராங் ஆகிடும். ஸோ எத்தனை மினிட்ஸ் வந்தாலும் இங்கே போட்டுக்கோ, எத்தனை ஹவர்ஸ் வந்தாலும் இங்கே கேட்டுக்கோ. ஓகே, இங்கே 60க்கு உள்ளே இருந்துச்சுன்னா இதை அப்படியே விட்டுடலாம். 60க்கு மேலே இருந்துச்சுன்னா அதை ஹவர்ஸாகவும் மினிட்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணி வர ஹவர்ஸை கொண்டு போய் இங்கே ஆட் பண்ணணும். ஓகேம்மா? ஸோ இங்கே வந்து 60யை விட பெரிய நம்பராக இருக்குது. அப்போது 75ல எத்தனை 60 இருக்குது? ஒரு 60 இருக்குது. ஓகே, அப்போது 60 மினிட்ஸ் ப்ளஸ் 15 மினிட்ஸ். அப்போ 60 மினிட்ஸுங்கிறது நமக்கு என்னது? 1 hour. அப்போ அதை கொண்டு போய் ஹவர்ஸில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அடுத்து மீதி இருக்கிற 15 மினிட்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். ஓகேம்மா? ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். 6 hours 75 minutes. இந்த 75 மினிட்ஸ் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம்? 1 hour 50 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ இந்த 1 hour கொண்டு போய் இங்கே 6ஓட 1 ஆட் பண்ணால் 7 hours 15 minutes is the final answer. Example summa. Example 2. Krishna goes to his college. Okay, Krishna goes to his college. He travels 4 hours 35 minutes in bus. Okay, bus mode use and he traveled this much of time and 1 hour 55 minutes in two wheeler. Okay, அடுத்து டூ வீலரில் எவ்வளோ நேரம் போகிறாரு? இவ்வளோ நேரம் போகிறாரு. இப்போ நம்ம கால்குலேட் டைம் என்ன கொஸ்டின்? வாட் இஸ் தி டோட்டல் டைம் ஆஃப் ஹிஸ் ட்ராவல்? ஸோ எவ்வளோ தூரம் எவ்வளோ மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு? ட்ராவல் இன் பஸ். ஓகே, பஸ்ஸில் எவ்வளோ நேரம்? 4 hours 35 minutes and travel in two wheeler 1 hour 55 minutes. Okay, now you add. So add means 5 plus 5 10 is 0, remainder 1. Okay, 3 plus 1 4, 4 plus 5 9. So 90 இப்படி அப்படியே போட்டுக்கணும். இங்கே 4 plus 1 5. ஓகேம்மா? இப்போ இந்த மினிட்ஸை மட்டும் பாருங்கள். 60க்கு மேலே இருக்கா? 60க்கு உள்ளே இருக்கா? 60க்கு மேலே இருக்குது. ஸோ 60க்கு மேலே இருந்தால் இந்த 90யை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா 60 ப்ளஸ் மீதி வரதை அப்படியே போட்டுக்கோ 30 மினிட்ஸ். 60 மினிட்ஸ் ப்ளஸ் 30 மினிட்ஸ். ஓகேம்மா? இப்போ இந்த 60 மினிட்ஸ் என்னது? 1 hour is equal to 60 மினிட்ஸ். அப்போ இந்த இது என்னது? 1 hourக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது 1 hour ப்ளஸ் 30 மினிட்ஸ். இந்த 90யை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டோம்? ஹவர்ஸ்க்கும் மினிட்ஸ்க்கும் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேம்மா? ஸோ இப்போ என்னது? இதில் 1 hour ப்ளஸ் 30 மினிட்ஸ். ஸோ இந்த 6ஓட இந்த 5ஓட இந்த 1 hour மறுபடியும் என்ன பண்ணிக்கணும்? இந்த 6 கொண்டு போய் ஹார்ஸ் சைடே வச்சு 5 இருந்துச்சா? இப்போ இதில் நமக்கு 1 hour கிடச்சிது. ஸோ 1 hour போட்டு மீதி இருக்கிற மினிட் சைடே போட்டாச்சு. ஓகே சீமா, இது வரைக்கும் நார்மல் தான். ஓகே, இப்போ இங்கே 90 மினிட்ஸ் கிடச்சிருக்கு. நமக்கு 90 மினிட்ஸ்ன்னு கிடையாது. ஓகே, 59 மினிட்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 16 வந்துட்டாவே அதை என்ன பண்ணிடணும்? அதை கொண்டு போய் ஹார்ஸ் சைடு வந்துடும். ஓகே, நம்ம இங்கே ரிமைண்டர் 1 கொண்டு வந்தால் இங்கே 1 வைப்போம் இல்லையோ, அதே மாதிரி இங்கே 60 வந்துச்சுன்னா அதை கொண்டு போய் ஹார்ஸ் சைடு வச்சுக்கணும். ஓகேம்மா? ஸோ இந்த 90 எப்படி பிரிக்கலாம்?
60 + 13 பிரிக்கலாம். அப்போ 60னா அது என்னது 1 ஹவராக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ 5ஓட 1 ஹவரை சேர்த்துனா என்னது 6 ஹவர்ஸ் கிடச்சிது. மீதி நமக்கு என்ன இருக்குது 30 மினிட். அதை கொண்டு போய் மினிட் சைடே வச்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர்? கிருஷ்ணா ஹேஸ் ட்ராவல்டு ஃபார் 6 hours 30 minutes. ஓகே, சி இது வரைக்குமே நார்மல் தாம்மா. ஹவர்ஸு மினிட்ஸு செப்பரேட்டாக ஆட் பண்ணி எழுதிக்கோ. ரிமைண்டர் வந்தால் இங்கே வைக்காமல் இங்கேயே எல்லாமே போட்டுக்கணும். இப்போ இது 60க்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஹவர்ஸ்க்கும் மினிட்ஸ்க்கும் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, கன்வெர்ட் இன்ட்டு ஹவர்ஸ் அப்படின்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதில் 60னா ஒரு 60 இருக்குது, அதை கொண்டு போய் இங்கே வச்சுக்கணும். 1 ஹவரில் சேர்ந்துடும். ஓகே, ஒரு 60னா அது என்னது 60 minutes = 1 hour. அப்போ 1 ஹவரில் இங்கே ஆட் பண்ணிக்கணும். மீதி இந்த 60 போக மீதி நமக்கு என்ன இருக்கும் 30, அது 30 minutes. ஓகே, next subtraction. Okay, subtract 3 hours 45 minutes from 5 hours 30 minutes. Okay, so 3 hours 45 minutes from 5 hours 35 minutes. So from given, so given. Okay, so இந்த மாதிரி சம்மில் இந்த நம்பரை ஃபஸ்ட் எழுதிட்டு இந்த நம்பர் செகண்ட் எழுதக்கூடாது. ஃப்ரம்னு வந்தாவே என்ன பண்ணும், யூ சப்ட்ராக்ட் திஸ் ஃப்ரம் ஒன்லி திஸ் ஒன். ஓகே, இந்த நம்பரில் இருந்து தான் இதை பண்ணணும். ஓகேம்மா, சப்ட்ராக்ட் திஸ் நம்பர். இங்கே மைனஸ் சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா இதிலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வேர்டு ஃப்ரம்மு. ஸோ 3 hours 45 minutes ஃப்ரம் 5 hours 30 minutes. சப்ட்ராக்ட் திஸ் நம்பர் ஃப்ரம் திஸ் நம்பர். ஓகே, ஸோ ஃப்ரம்னு வந்துட்டாவே இந்த ஃப்ரம்முக்கு அடுத்து வர நம்பர் தான், இந்த ஃப்ரம் நம்பரை தான், ஃப்ரம்முக்கு அடுத்து வர நம்பர் தான் ஃபஸ்ட்டாக எழுதணும். அதுக்கடுத்து தான் இந்த நம்பர் எழுதணும். ஓகேம்மா, இங்கே மைனஸ்னு சிம்பிள் போட்டிருந்தா நம்ம இந்த நம்பர் ஃபஸ்ட்டாக எழுதிட்டு இந்த நம்பர் செகண்டாக எழுதலாம். அங்கே இங்கே என்ன வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ஃபஸ்ட்டாக எழுதணும், இதை செகண்டாக எழுதணும். ஸோ ஃப்ரம்னு வந்தால் இது ஒரு கண்டிஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Sima, this from after coming now this number write your first 5 hours and 30 minutes. Next one 3 hours 45 minutes. This number second write second. Okay, now subtraction. Okay ma, first subtract minute side. Okay, 0 from 5 is not possible, and 3 from here get the borrow means also here what 10. Next here 2. Now this 2 from we do not subtract what 4. Okay ma, so get the borrow from here. Okay, so normal addition la எல்லாமே என்னது borrow வாங்கும்போது 10 தான் வரும். இங்கேருந்து இங்கே ஒன்று வாங்கினா இங்கே 10 இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. அப்போ 10 + 2 12ன்னு வைப்போம். ஆனால் இந்த மினிட் சப்ட்ராக்ஷனில் மட்டும் இது கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். லிசன்மா, பாரோ நார்மல் பாரோ கிடையாது. ஓகேம்மா, இப்போ 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸை சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா 30ங்கிறது சின்ன நம்பர், 45ங்கிறது பெரிய நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாரோ வாங்கணும். ஸோ ஹார்ஸ்லேருந்து பாரோ வாங்கணும். ஸோ 1 ஹவர்லேருந்து மினிட்ஸ்க்கு இங்கே பாரோ வாங்குகிறோம். ஸோ வி நோ தட் 1 hour is equal to 60 minutes. ஒரு மணி நேரத்தில் எத்தனை மினிட்ஸ் இருக்குது, 60 minutes இருக்குது. அப்போ நம்ம இங்கே பத்தலைன்னு இங்கே கடன் வாங்குகிறோம். ஓகேம்மா, ஸோ 1 ஹவர்லேருந்து பாரோ வாங்கும்போது அது என்னவா கன்வெர்ட் ஆகும், இங்கே 60 மினிட்ஸாக கன்வெர்ட் ஆகி வரும். நம்ம நார்மல் சம்மில் 10 பாரோ வாங்கும்போது 10 நமக்கு கன்வெர்ட் ஆகி வரும். ஆனால் இங்கே ஒரு மணி நேரத்துக்கிட்டேருந்து நம்ம இங்கே மினிட்ஸ்க்கு பாரோ வாங்குகிறோம். அப்போ இந்த 1 ஹவர்லேருந்து இங்கே கொடுக்கும்போது என்னவா சேஞ்ச் ஆகும், 60 மினிட்ஸாக வரும். ஓகேம்மா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ட்ராக்ஷனில். 1 hour is equal to 60 minutes. ஓகே, இப்போ எனக்கு இங்கே சப்ட்ராக்ஷன் பண்ண முடியல, அதனால் நான் பாரோ வாங்க போகிறேன். அப்போ பாரோ வாங்கும்போது இங்கே 1 இந்த பக்கம் வராது, என்னவா வரும், 1 hour வந்து இந்த பக்கம் வரும்போது என்னவா கன்வெர்ட் ஆகி வரும், 60 minutes. ஓகேம்மா, இங்கே 60 minutes ப்ளஸ் ஹியர் ஆல்ரெடி 130 minutes அவைலபிள். ஸோ 60 + 30 வாட் 90 minutes. ஓகே, ஸோ இப்போ இது 30 கிடையாது, இது என்ன மினிட்ஸு 90 minutes. ஓகே, ஸோ இங்கே 4 hours இருந்துச்சு, 1 hour இங்கே கடன் கொடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன ஆகும் 4 hours. 5 hours இருந்துச்சு, 1 கொடுத்துட்டோம். இப்போ இது 4 hours. ஓகே, ஸோ 1 hour இங்கே பாரோ வாங்கும்போது 60 நமக்கு கன்வெர்ட் ஆகும். இது பாரோ வாங்கினது, இது ஏற்கனவே இருக்கிற 30. அப்போ 60 + 30 என்னது 90. அப்போ இது என்னவாச்சு 90 மினிட்ஸாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, 1 hour பாரோ வாங்கும்போது 60 வரும், 60 இங்கே ஏற்கனவே 30 இருக்குது. ஸோ 60 + 30 90. தட்ஸ் ஆல். ஓகே, நவ் யூ ஆஸ் யூஷுவல் சப்ட்ராக்ட் 0 from 5 நாட் பாசிபிள். ஆர்ட்லேருந்து மினிட்ஸ் வாங்கும்போது தான் 60 வரும். இங்கே மினிட்ஸ்ட்டை பாரோ வாங்கும்போது எப்பயும் போல் 10 வச்சுக்கலாம். ஓகேம்மா, ஸோ இங்கே 90லேருந்து 0லேருந்து 5 சப்ட்ராக்ட் ஆகாது. ஸோ பாரோ, ஸோ ஹியர் 10, ஹியர் 8. ஓகே, நவ் 10 from 5, 8 from 4, 4. Okay, 90 minus 45 is equal to 45. Okay, see இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே பாரோ வாங்கும்போது 10 மாறும். ஆனால் ஹவர்ஸ்லேருந்து கடன் வாங்கும்போது என்னவாகும் 60 வரும். புரியுதா? ஸோ இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே பாரோ வாங்கிக்கும் போது நார்மல் தான். இங்கே நம்ம ஹவர்ஸ்லேருந்து மினிட்ஸ்க்கு வாங்கும்போது தான் 60 வரும்.
ஓகேம்மா. சி இப்போ 90 ஹோல் நம்பர் 90லேருந்து 45 சப்ட்ராக்ட் பண்ணால் 45. ஓகே. Now 4 minus 3 is 1. Okay, so what is the final answer? 1 hour 45 minutes. So this is the hour calculation and minute calculation subtraction sum. Okay, very very important. Okay, so what is our final answer? 1 hour 45 minutes. ஓகே. ஸோ இங்கே பாரு, இங்கே பாரோ வாங்கும்போது என்னவா வருது, 60 வருது. அதுக்கடுத்து இங்கே ஒரு 30 இருக்குது. ஸோ 60 + 30 என்னது 90. ஓகேம்மா. இதெல்லாம் அப்படியே மேலே மேலே எழுதி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே. ஓகேம்மா. see the next example sum. Ram works on his computer from morning 10 o'clock to evening 3:30. How long does he work in his computer? Okay, Ram works his computer from 10 o'clock to evening 3:30. மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 3:30 வரையும் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு கேட்குறாங்க. ஸோ ராம் ஒர்க் ஹிஸ் கம்ப்யூட்டர் அட் ஈவினிங் 3:30. ஓகே. ஸோ எண்டிங் நம்பர் ஒன்லி ரைட் ஃபஸ்ட்டு. ஓகே, 3:30. ஸோ 3 hours 30 minutes. He starts works at morning when he starts 10 o'clock. ஓகே. இங்கே வந்து பெரிய நம்பர் சின்ன நம்பர் அப்படின்லாம் போடக்கூடாது. ஓகே. எதை நம்ம ஃபஸ்ட்டாக எழுதணும்னா எண்டிங் நம்பரை ஃபஸ்ட்டாக எழுதிக்கோ. ஸோ 3:30க்கு முடிக்கிறாரு. அடுத்து ஸ்டார்டிங் நம்பர் என்ன, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு, 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ டைம் டியூரேஷன். ஓகே. ஸோ எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். ஓகேம்மா. ஸோ 15 see here 3, here 30, here 10, here 0. So this one is what, this one small number, this one big number. 3 hoursலேருந்து 10 hours சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ 3:30ங்கிறது என்னது, பிஎம். 10 o'clockங்கிறது ஏஎம். அப்போ என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் ஏஎம் to PM, we add 12 hours. ஓகே. ஸோ பிஎம்லேருந்து ஏஎம்மை சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கணும், இதுவும் ஒரு கண்டிஷன். பிஎம்லேருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, புரியுதாம்மா. ஸோ பிஎம்லேருந்து ஏஎம்மை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், ஏற்கனவே மார்னிங் முடிஞ்சது இல்லையா அந்த 12 o'clock வரைக்கும். 3 o'clock முன்னாடி ஒரு 12 o'clock வரும் இல்லையா, அந்த 12 o'clockையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேம்மா. ஸோ பிஎம்லேருந்து ஏஎம்மை சப்ட்ராக்ட் பண்ணும்போது தான் இந்த கண்டிஷன். ஓகேம்மா. ஸோ 3:30லேருந்து 12 hours நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 15:30. ஓகேம்மா. ஸோ 12 + 3:30 add means you will get 12 hours plus 3 hours 15 and 30 கன்வெர்ட் ஆகும். ஓகேம்மா. ஸோ அதை இங்கே எழுதிக்கிட்டாங்க, 15 hours 30 minutes. நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் அப்படியே ஏஎம்மை போட்டு இப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே. சப்ட்ராக்ட் now 0 0 0, 3 minus 0 3, 5 minus 0 is 5. Okay, 1 minus 1 is 0. That's all. So 5 hours 30 minutes. Okay, Ram works 5 hours 30 minutes in his computer. Okay, நம்ம ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சீமா இங்கே 3 PM 3:30ங்கிறது PM. ஓகே, மதியம் முடிஞ்சு 3:30 வரைக்கும் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ PM. அடுத்து 10 o'clockங்கிறது மார்னிங் AM. இங்கே ரெண்டுமே ஏஎம்னா அப்படியே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். ரெண்டுமே PM இருந்ததுனாலும் அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஆனால் 1 PM 1 AM வந்துடுச்சுன்னா என்ன பண்ணும், பிஎம்க்கு ஒரு 12 மணி நேரத்தை ஆட் பண்ணணும். இங்கே ரெண்டுமே ஏஎம்னா அப்படியே போட்டுக்கலாம், ரெண்டுமே பிஎம்னா எந்த கன்வர்ஷனும் இல்லை, அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஆனால் 1 AM 1 PMன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த பிஎம்மோட ஒரு 12 hours ஆட் பண்ணிக்கணும். ஓகே, எதனால் ஆட் பண்ணுறோம், இந்த மதியம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மார்னிங் ஒரு 12 hours இருக்கு இல்லையா. ஸோ மார்னிங் ஏஎம்மில் 12 hours பிஎம்மில் 12 hours சேர்ந்தது தான் ஒரு நாள் 24 hours. ஓகே, அப்போ அந்த மார்னிங் பிஎம்மோட மார்னிங் ஒரு முடிஞ்ச 12 மணி நேரத்தை நம்ம ஆட் பண்ணி அப்புறம் எப்பயும் போல் போடுறது. ஓகேம்மா. இப்போ நம்ம எப்படி செக் பண்ணலாம், 10 o'clockலேருந்து 1 o'clock 1 hour, 10லேருந்து 10 மணிலேருந்து 11 மணி ஆகிறதுக்கு 1 மணி நேரம். ஓகே, 11 to 12 1 hour. ஓகே, 12 to 1 1 hour. ஓகேம்மா, 12 to 1 1 hour. 1 to 2 o'clock வரைக்கும் என்னது 1 மணி நேரம். 2 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும் 1 மணி நேரம். அப்போ என்னது 5 மணி நேரம் ஆச்சு. அப்போது 3 o'clockலேருந்து 3:30 என்னது 30 minutes. ஓகேம்மா. அப்போ என்னது 5 hours 30 minutes கரெக்டாக வந்துருச்சா. ஸோ 10 மணிலேருந்து 11 மணி 12 மணி 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் 5 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து 3 மணிலேருந்து 30 நிமிஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேம்மா. அப்போ 5 hours 30 minutes. அப்போ நம்மளோட ஆன்சர் கரெக்ட். இப்படி தான் செக் பண்ணணும். சீமா எக்ஸாம்பிள் 5 ஸ்கூல் டைம் டேபிள் கிவன். ஃபஸ்ட்டு பெல் 9 AM. ஓகே, ஃபஸ்ட் பெல் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 9 AMக்கு ஃபஸ்ட் பெல் அடிச்சிடும்.
அடுத்து மார்னிங் ப்ரேயர் எப்போ 9:15 AM. ஓகே 9:15க்கு ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் ஸ்கூலில் நம்ம என்னென்ன டைமுக்கு என்னென்ன பண்ணுவோங்கிற கொடுத்துருக்காங்க. 9:15க்கு ஸ்கூல் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும். கிளாஸ் ஸ்டார்டிங் டைம் 9:30க்கு ஃபஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் பிரேக் டைம் ஓகே. ஸோ 10 AM to 10:10 AM. ஓகே அப்படின்னா என்னது 10 minutes 11 o'clockலேருந்து 11:10 வரைக்கும் என்னது இன்டர்வல் பீரியட். ஓகே மார்னிங் ஸ்கூல் க்ளோசிங் டைம். ஓகே மார்னிங் ஸ்கூல் க்ளோசிங் டைம் 12:40 பீரியட் முடிஞ்சுது. அடுத்து என்ன நமக்கு நடக்கும் லஞ்ச் டைம். ஸோ லஞ்ச் டைம் 12:40 to 2 o'clock. ஸோ திஸ் எவ்ரி திங் PM. ஓகே மதியத்தினம் வந்துச்சுன்னா என்ன போடணும் PM போட்டுக்கணும். ஸோ அப்போ என்னது 12:40லேருந்து 2 o'clock வரைக்கும் லஞ்ச் டைம். ஆஃப்டர்நூன் ஸ்கூல் ஸ்டார்டிங் டைம் வந்து 2 o'clock ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பிரேக் டைம் ஈவினிங் பிரேக் டைம் வந்து 3:20லேருந்து 3:30 வரைக்கும். ஓகேம்மா. ஸோ இங்கே 10 minutes பிரேக் டைம். ஈவினிங் ஸ்கூல் க்ளோசிங் டைம் ஸ்கூல் எத்தனை மணியோட முடியுது 4:10 வரைக்கும் முடிஞ்சுது. அவ்வளோதான். ஓகேம்மா. ஸோ 9 o'clock ஸ்டார்ட் ஆகி 4:10 ஸ்கூல் ஓவர் ஆகுது. ஓகே இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ இதை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. சீமா ஃபைண்ட் த டியூரேஷன் பிட்வீன் ஃபஸ்ட் பெல் டைம் டு மார்னிங் பிரேக் டைம். ஓகே first bell time to morning break time is 11 AM. okay first bell morning break time ending time தான் நம்ம first எழுதணும். so morning break time is 11 o'clock and starting time is first bell starting time is 9 o'clock. okay so find the duration எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 9 o'clock இந்த 11ல இருந்து இந்த 9 o'clock என்ன பண்ணிக்கணும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணது 2 hours. ஓகேம்மா. the time interval between first bell and morning break time is 2 hours. ஓகே ஃபஸ்ட்டு பெல்லிருந்து மார்னிங் பிரேக் டைம் வரைக்கும் எவ்வளோ மணி நேரம் கேப் இருக்குதுன்னு கேட்குறாங்க. 9 o'clockலேருந்து 11 o'clock வரைக்கும் எவ்வளோ மணி நேரம் டியூரேஷனாக இடைவெளி. ஓகே எவ்வளோ மணி நேரம் இடைப்பட்ட டைம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ 9 o'clockலேருந்து 10 o'clock 1 மணி நேரம். 10 o'clockலேருந்து 11 o'clock 1 மணி நேரம். அப்போ எத்தனை மணி நேரம் கேப் இருக்குது 2 மணி நேரம் கேப் இருக்குது. ஓகே ஸோ அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். see the second sum. find the time interval between the time of class starting and time of morning break. okay so morning break is 11 o'clock. class starting time 9:30 AM. ஃபஸ்ட்டு கிளாஸ் டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது மார்னிங் பிரேக்குக்கு ரெண்டுக்கும் இடையில் எவ்வளோ மணி நேரம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேம்மா. சீமா ஹியர் given டைம் ஆஃப் மார்னிங் பிரேக். ஓகே மார்னிங் பிரேக் எது வரைக்கும் 11:10 வரைக்கும் இருக்குது. ஓகேம்மா. ஸோ மார்னிங் கிளாஸ் ஸ்டார்ட் டைமும் மார்னிங் பிரேக் முடிகிற வரைக்கும் இருக்கிற டைம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எப்போ முடியுது 11:10. ஸோ 11 o'clock எடுத்து விடாது. இங்கே என்ன எழுதணும் மார்னிங் பிரேக் எண்டிங் டைம் இஸ் 11:10. நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்டிங் டைம் இஸ் 9:30. ஓகே நவ் வாட் யூ டூ சப்ட்ராக்ட். ஓகே ஸோ எண்டிங் டைம் ரைட்டட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டைம் ரைட்டட் செகண்ட். ஓகே இப்போ 10லேருந்து 30 சப்ட்ராக்ட் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும் பாரோ வாங்கணும். ஸோ 1 hour 11 hourலேருந்து இங்கே ஒன்று பாரோ வாங்கினா என்னவா ஆகும்னு சொல்லியிருக்கேன் 60 வரும். ஏன்னா 1 hour is equal to 60 minutes. அப்போ 60 வரும். ஸோ 60 இங்கே ஆல்ரெடி ஒரு 10 இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு 70 ஆயிடுச்சு. இந்த 11 hourலேருந்து இங்கே 1 hour கடன் கொடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன ஆகும் 10 hours. ஓகே இப்போ 70. okay 70 minus 30 what happened 40. now 10 minus 9 is equal to 1. okay so what is the time duration? time interval between class starting time and morning break ending time is 1 hour 40 minutes. okay so இதில் எத்தனை இருக்குது 1 மணி நேரம் 40 minutes இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா. இந்த மார்னிங் ஸ்கூல் ஸ்டார்டிங் டைமுக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் டைமுக்கும் பிரேக் முடிகிற டைமுக்கும் நடுவில் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு கேட்டால் என்னது 1 hour 40 minutes. சீமா நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி டோட்டல் டைம் ஃப்ரம் ஸ்டார்டிங் of morning class to closing of afternoon class. okay starting of morning class and closing of afternoon class. okay so here afternoon school ending time 4:10 and morning starting time 9:30. okay so morning தான் எப்போ ஸ்டார்ட் ஆகுது கிளாஸ் 9:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கூல் எப்போ எண்ட் ஆகுது 4:10. ஓகே அதுக்கு ரெண்டு நடுவில் இருக்கிற டைம் டியூரேஷன் கேட்குறாங்க. அப்போ எண்டிங் டைம் என்னது 4:10. மார்னிங் கிளாஸ் ஸ்டார்டிங் டைம் 9:30. ஆல்ரெடி ஐ told you ஈவினிங் 4:10 means that is PM. ஓகே 9:30ங்கிறது காலையில். அப்போ அது என்னது AM. ஸோ ஆட் 12 hours. ஓகே ஸோ 4:10 ஃப்ரம் 12 hours ஆட் மீன்ஸ் we will get 16 hours 10 minutes. ஓகேம்மா. ஸோ பிஎம்லேருந்து இது ரெண்டுமே என்னது AM. அதனால் நார்மலாக சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். இங்கேயும் ரெண்டுமே என்னது AM சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஆனால் 1 PM 1 AM அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்
இந்த பிஎம்மோட 12 hours ஆட் பண்ணும் ஓகேம்மா. ஸோ ஒன்லி திஸ் 410 ப்ளஸ் 12 ஓகேம்மா. ஸோ சி ஹியர் கிவன் 410 ப்ளஸ் 12 ஆட் மீன்ஸ் வாட் 12 o'clock 4 hours ஆட் பண்ணால் 16 hours 10 minutes ஓகே. ஸோ இப்போ இந்த 410க்கு பதிலாக என்ன போட்டாங்க 16 hours 10 minutes ஓகே. இந்த 9:30 ஆஸ் யூஷுவல் அப்படியே போட்டுக்கோ ஓகேம்மா. ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் சி ஹியர் 10 minus 30 is not possible. 10லேருந்து 30 சப்ட்ராக்ட் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும் ஹார்ஸ்லேருந்து 60 minutes இங்கே பாரோ வாங்கணும் ஓகே. இது பாரோ வாங்கின டைம், ஏன்னா 10லேருந்து 30 சப்ட்ராக்ட் ஆகாது. அதனால் ஹார்ஸ்லேருந்து ஒரு 60 பாரோ வாங்கிட்டேன். ஏன்னா 1 hour கடை வாங்கினா அது மினிட் சைடு வரும்போது 60 minutes தான் நமக்கு சேஞ்ச் ஆகி வரும். ப்ளஸ் ஆல்ரெடி ஹியர் 110, ஸோ 60 + 10 70 ஓகேம்மா. ஸோ 70 ஹியர் 16 hours அவைலபிளா 16 ஃப்ரம் ஹியர் 1 give மீன்ஸ் ஹியர் 15 ஓகே. அதெல்லாம் இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகே. நவ் 70 minus 30 is equal to 40 ஓகே. நவ் 15 minus 9 is equal to 6 okay. So the total time from starting of morning class to closing of afternoon class is 6 hours 40 minutes. So 6 hours 40 minutes தான் என்னது நம்ம படிக்கிற டைம் ஓகேம்மா. ஸோ மார்னிங் ஸ்டார்ட் ஆனால் ஈவினிங் ஸ்கூல் முடிகிற வரைக்கும் எவ்வளோ மணி நேரம் நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க 6 hours 40 minutes ஓகே. ஸோ திஸ் இஸ் த டைம் டியூரேஷன். இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ ஹார்ஸ்லேருந்து இங்கே மினிட்ஸ் ஆகும்போது எப்படி 60 வந்துச்சு அப்படின்னா 1 hourலேருந்து 60 minutes இருக்குது ஓகே. அப்போ இங்கே 1 hour பாரோ வாங்கினா மினிட் சைடு என்னவா வரும் 60 வரும் ஓகே. 1 hour டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும் ஓகே. The next one find the time interval between starting of afternoon class to closing of evening class okay. Evening class closing time 4:10 okay. 4:10க்கு க்ளோஸ் ஆகுது. ஆஃப்டர்நூன் ஸ்கூல் ஸ்டார்டிங் டைம் ஓகே. ஆஃப்டர்நூன் ஸ்கூல் ஸ்டார்டிங் டைம் இஸ் 2 PM. ஸோ திஸ் ஒன் ஆல்சோ PM ஓகே. ஸோ 4:10 PM. நெக்ஸ்ட் 2 o'clock PM. ஸோ 2 also PM. ஸோ no need to add 12 hours okay. Now subtract 0 from 0 0, 1 from 0 1 okay. 4 minus 2 is 2. So 2 hours 10 minutes okay. That is the time duration okay to the starting of afternoon time and ending time okay. So 2 hours 10 minutes is the time duration. Next exercise 5.1 write down your school timetable of the following okay. School working time, what are the time we are following, that one here write. See ma, 2 years back we followed this time okay. Are you remember this one? See morning school break time, morning school ending time okay. Morning section first morning break time is 11:10 and ending time is 12:10. 12:10 after we have the lunch break okay ma'am. Next second one morning school working time 9:15 starting time and ending time is 12:10. Morning ending time is 12:10. 12:10 after we have lunch break okay. Time duration not asking, what is the time, that one only asking okay. Next afternoon school working time okay. Afternoon school working time 12:10 to 12:40 is lunch break. So 12:40 is first period starting and 3:30 much we have the classes okay. Next 3:30 after van trip available okay ma. Next afternoon lunch break time 12:10 to 12:40. So write that time okay. Next listen, match the following. 12 hours clock, 24 hours clock okay. 9:40 AM means here AM PM we are using, here hours only using. So 9:40 means AM means time not changing. So 9:40 means here also 9:40 okay. So match. Next 3:20 PM. PM means only we add plus 12. So 12 plus 3 what 15:20 okay. Where is 15:20? Here is 15:20. So add. So here plus 12 add with the hours. Next 6:25 PM. PM வந்தால் மட்டும் என்ன பண்ணணும் ப்ளஸ் 12 ஆட் பண்ணிக்கணும் எதில் ஹவர்ஸில். ஸோ 12 plus 6 18 okay. So 18:25 hours. Next 11:40 PM. PM means also what 12 add plus 12 okay ma. So 12 add means what you get here 12 add means here 3 next 1 okay. So add means what 23 okay ma. So 23:40 here 12 add means what 23 we will get. So what is that one here 23:40. Next 6:25 AM means AM not changing, PM come means only we will add 12 hours okay. So to 6:25 means the normal 6:25 hours okay match. Next one addition, you have the sums okay. You have some examples, some at least you work out 1 or 2 sums okay. Add and you write the answer. Next subtraction also you have okay ma. See 4 hours
2 hours. Add means what? 6 hours. Okay, next 30, 50. So add means what? 80. So 6 hours 80 minutes. Okay, so 60 59 வரைக்கும் வந்தால் தான் என்னது அப்படியே வச்சுக்க சொன்னேன். ஸோ அதுக்கு மேலே வந்துருச்சுன்னா என்னது கன்வெர்ட் பண்ணும். ஸோ this 80 how do you divide? 60 plus 20. Okay, this 60 means that is 1 hour. அப்போ 6 hour plus 1 hour என்னது 7 hour. Next we have remaining 20 minutes. So 7 hour 20 minutes. Very easy. Okay, so minutes மட்டும் convert பண்ணி hour ஓட ஒன்று add பண்ணிக்கணும். Okay, that's all. So in the same way also already I taught this model, so you can write this addition and subtractions also. Okay, next you have the word problems. See the word problem. An office works from 10 a.m. to 6 a.m. given, that is wrong, p.m. right? Okay, so an office working time is 10 a.m. to 6 p.m. Now what is our question? What is the duration of working hours? Okay, working hours கண்டுபிடிக்கணும். Okay, 10 a.m. க்கு ஸ்டார்ட் ஆகுது, 6 p.m. க்கு முடியுது. ஸோ எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ க்ளோசிங் டைம் ஒன்லி ரைட் அட் ஃபஸ்ட்டு. ஸோ எப்போ எண்ட் ஆகுது? 6 o'clock முடியுது. ஓகே, தட் இஸ் 6 p.m. ஸ்டார்டிங் அட் 10 a.m. ஓகே, பிஎம்லேருந்து ஏஎம்மை சப்ராக்ட் பண்ணணுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? 12 ஹவர்ஸை பிஎம்மோட ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 12 hours ப்ளஸ் 6. ஓகே, 6 ஆட் மீன்ஸ் வி வில் கெட் 18. ஸோ திஸ் இஸ் 18 hours. ஓகே, ஹியர் ஆட் யூ கேன் 12. ஓகே, எதனால் இது வந்து ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் 6ல் ஒரு 12 hours இருக்கும் இல்லையா? பிஎம்க்கு அப்புறம் பிஎம்னா மதியம் 12 o'clockலேருந்து நைட்டு 12 o'clock வரைக்கும். ஓகே, மார்னிங் செக்ஷனில் ஒரு 12 hours இருந்திருக்கும். அந்த 12 hours-ஐயும் இந்த 6-ஐயும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 12 + 6 18 hours. ஓகே, நவ் யூ சப்ட்ராக்ட் ஆஸ் யூஸ்வல். 0 0 0 இன் மினிட்ஸ் பார்ட் வி கெட் 0. 18 - 10 is what? 8 hours. ஓகேமா? ஸோ டைம் டியூரேஷன் இஸ் 8 hours 0 minutes. ஓகே, ஸோ ஹவு டு யூ செக் த ஆன்சர்? 10 a.m.க்கு ஸ்டார்ட் ஆகுது. 10 o'clock இருந்து 11 o'clock, 12 o'clock, 1 o'clock, 2 o'clock, 3 o'clock, 4 o'clock, 5 o'clock, 6 o'clock. ஸோ எவ்வளோ மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க? 8 மணி நேரம். ஓகேம்மா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் செக் பண்ணோம். ஸோ 8 hours 0 minutes is the answer. See the second question. A school works from morning 9 o'clock to evening 4 o'clock. Now what is our question? What is the duration of the working hours of the school? Okay, so 9 o'clock start பண்ணி 4 o'clock முடிக்கிறாங்க. ஸோ எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மணி நேரம் அந்த ஸ்கூலில் இருந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஸ்கூல் க்ளோசிங் டைம் இஸ் 4 o'clock, தட் இஸ் பிஎம். ஸ்டார்டிங் டைம் 9 o'clock. அப்போ 9 o'clockனா மார்னிங். அப்போ அது என்னது? ஏஎம். ஓகே, ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா அப்படியே பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்று பிஎம் ஒன்று ஏஎம் இருந்துச்சுன்னா பிஎம்மோட 12 hours ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். Okay ma, so 12 plus 4 add means 16 hours. So this is not 4, 16. Now this minutes parts we have 0. Duration கேட்டாவே என்ன பண்ணும்? சப்ட்ராக்ட் பண்ணும். ஓகே மா, ஸோ 0 இதெல்லாம் 0 தான் கிடைக்கும். 0லேருந்து 0 போச்சுன்னா 0. Now 16 - 9 is equal to 7. Okay, 7 hours ஒர்க் பண்ணியிருக்காங்க. What is the time duration? 7 hours. Okay, so how to check the answer? 9 after 10 o'clock, 11, 12, 1, 2, 3, 4. ஸோ 4 o'clock வரைக்கும் எத்தனை மணி நேரம் இருக்குது? 7 hours. ஓகே, ஸோ 7 hours ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, see the third question. A circus starts at 12:15 p.m. and ends by 2:30 p.m. Now what's the question? What is the duration of circus? Okay, 12:15 p.m. ஓகேமா, மதியம் ஸ்டார்ட் பண்ணி 2:30 முடிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ நேரம் அந்த சர்க்கஸ் கட்டினாங்க, அதுதான் நம்ம கொஸ்டின். ஓகே, எவ்வளோ மணி நேரம் ஒர்க் ஆச்சு? ஓகே, Sima, a circus ends at 2:30 p.m. Okay, next a circus starts at 12:15 p.m. 2 also p.m. Okay, now subtract the minute side. 30 minus 15 is what? Again 15. Okay, otherwise 0 from 5 not possible. So get the borrow. So 10 here too. 10 minus 5, 5. 2 minus 1, 1. Okay, so minute side over. Now listen here, 2, 12. So 2ல இருந்து 12 நம்மளால சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கும் என்ன பண்ணிக்கணும்? ப்ளஸ் 2-ஐ ஆட் பண்ணிக்கணும். ஓகேம்மா, ஸோ 12 ப்ளஸ் 12 ஆட். ஓகேம்மா, ஸோ 12 hours ஆட் with this 2. Okay, so 12 plus 2 14. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் பிஎம் ஏஎம் வந்தால் மட்டும் பண்ணுன்னு சொன்னேன். ஆனால் இங்கே என்ன பண்ணுது? 2 hours-ஓட 12 hours-ஐ சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ ஏற்கனவே இது என்னது? 2:30 p.m. அப்போ முடிஞ்ச ஒரு 12 hours-ஐ நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். இங்கேயும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேம்மா, பிஎம் வித் பிஎம் ஆல்சோ சப்ட்ராக்டிங், பட் திஸ் பிஎம் இஸ் ஸ்மால் நம்பர். அப்போ என்ன பண்ணிக்கணும்? மறுபடியும் அந்த 12 hours-ஐ ஆட் பண்ணிக்கணும். ஓகேம்மா, ஸோ 12 plus 2 is 14. Now 14 minus 12 is 2. So what is the time duration? 2 hours
15 minutes. Okay ma. So how long that circus was watched by the people? 2 hours 15 minutes. Okay, எவ்வளோ மணி நேரம் அந்த சர்க்கஸ் பார்த்தாங்க? 2 hours 15 minutes அந்த சர்க்கஸ் பார்த்துருக்காங்க. ஓகேமா. ஸோ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னா, சி 12:15 1:15 1 hour, 1:15 2:15 1 hour, ஸோ 2 மணி நேரம். ஸோ 2:15 to 2:30 is the ending time. ஸோ அதில் ஒரு 15 minutes. Okay, so 2 hours 15 minutes. Our answer also correct. Okay. See ma, next one also same. A bank works from morning 9:30 a.m. to 4:30 p.m. Okay, what is the working time of the bank? Okay, so working time asking. Morning start பண்ணி evening முடிக்கிறாங்க. So time duration they are asking. See ma, ending time is 4:30 p.m. Starting time is 9:30 a.m. Okay, so p.m. with a.m. subtract means what you do? 12 hours you can add here. So 12 plus 4 is equal to 16. Okay, here 16 hours. Now 30 minus 30 is 0 and 16 minus 9 is what? 7 hours. Duration means definitely that is what? Subtraction. So duration is 7 hours. Okay, how do you find out? 9லேருந்து 4:30 வரைக்கும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? 7 hours வரும். 9:30 after 10:30 11:30 12:30 1:30 2:30 3:30 4:30. So totally how many hours? 7 hours. Okay, so time duration is 7 hours 0 minutes. See ma, a man comes to his village in Tamil Nadu from Ahmedabad. Okay, Ahmedabad to he traveled to in his village. He traveled 2 hours 15 minutes in aeroplane and 4 hours 40 minutes in car. Okay, two mode of transport using. One is aeroplane and another one is car. Next, what is the total time of travel? Here time duration not asking. What is the total time of travel asking? So total as means what you do? Addition. Okay ma. Now listen, traveled by aeroplane 2 hours 15 minutes. Next, traveled by a car 4 hours 40 minutes. Now total time they are asking. Okay, so total means what you do? Addition. 5 0 plus 5 5, 1 plus 4 5. Okay ma, so 2 plus 4 6. So 6 hours 15 minutes is this travel. Okay, எவ்வளோ மணி நேரம் travel பண்ணியிருக்காரு? Total traveling time is 6 hours 55 minutes. See ma, next, a painter paints a house for 3 hours 15 minutes in morning and 2 hours 50 minutes in evening. Okay, morning 3 hours 15 minutes working and evening is 2 hours 50 minutes is working. Okay, now what is our question? What is the total time he painted? Okay, totally how much of time he painted, how much of time he working? That is our question. These two questions. So total time ask means what? Addition. These two questions are addition. Remaining questions are asking the time duration. So time duration means that is subtraction. Total time means addition. Okay, don't forget these two sums addition, remaining sums are subtraction. Okay, so now we want to add these two numbers. See ma, morning he worked 3 hours 15 minutes painting. Okay, evening he painted 2 hours 50 minutes. Okay, 2 also right. Now they are asking total time. Okay, so total time as means what you do? Plus. Okay, so 5 plus 0 is 5, 1 plus 5 is 6, next 3 plus 2 is 5. Okay, so 5 hours 65 minutes is the total painting time. Okay ma, so totally how many hours? 5 hours 65 minutes. Okay, that's all the sum ma. Okay, free time you want to complete these sums. Okay, and complete the exercise sums also. Okay, this activity no need, this one leave it, this everything you want to complete. Okay, so that's all the 5th lesson. Next class we will start 6th lesson. Okay ma, thank you.